ஜீ தமிழில் ஒளிபரப்பாகிற பாரிஜாதம் சீரியலில் என்ன நடந்துச்சுன்னு வந்து ஷார்ட்டாக பார்த்துருவோமா. அதாவது வரலட்சுமி பூஜை வந்துட்டு ரொம்பவே கிராண்டாக நல்லாவே வந்து நடக்குது. எல்லாருமே வந்துட்டு பூஜையை ரொம்ப சிறப்பாக வந்து செஞ்சிடுறாங்க. இன்னொரு சைடு வந்துட்டு ராகவ் வர்ஷினி வந்து தனியாக அந்த பூஜையை வந்து செய்ய சொல்லிடுறாங்க. ஸோ இந்த சைடில் வந்துட்டு நம்ம இசை விஷால் இவங்கெல்லாம் வந்துட்டு அந்த பூஜையெல்லாம் சிறப்பாக முடிச்சதுக்கப்புறம் நம்ம சுபத்ரா வந்து சொல்கிறாங்க, விஷால் இசையோட நெத்தியில் வந்துட்டு குங்குமம் வைப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இசைக்கு ரொம்ப வெக்கம் வந்துடுது. விஷாலுமே ரொம்பவே சந்தோஷமாக குங்கும பொட்டை எடுத்து மாங்கல்யத்திலையும் அவங்களுடைய நெத்திலையும் வைக்கிறாங்க. இசைக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது, வெக்கப்படுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இசை வந்து அந்த மாங்கிலத்தை வந்து கண்ணில் ஒத்திக்கிட்டு விஷாலுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. உடனே விஷால் வந்து தூக்கி விட்டு என்ன ஆசீர்வாதம்லாம் வாங்குறீங்க வா அப்படின்ற மாதிரி கட்டி பிடிக்க வராங்க. உடனே இசை வந்துட்டு ஐயோ எல்லாரும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு திரும்பவும் வெக்கப்படுறாங்க. இது எல்லாத்தையுமே சுபத்ராவும் அவங்க ஹஸ்பண்டும் வந்து பார்த்து சந்தோஷப்படுறாங்க. ஆனால் நம்ம சிந்தாமணி பார்த்து எரிச்சல் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒன்றும் இல்லை சும்மா நீ ரொம்ப அழகாக இருக்கியா அதனால தான் ஹக் பண்ணலான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு திருஷ்டி எடுக்கிற மாதிரி வந்து பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க திரும்பவும் அவங்க கண்ணத்தெல்லாம் பிடிச்சி கிள்றாங்க. நீ எப்போவும் இதே போல் சந்தோஷமாக இருக்கணும் இசை அப்படின்றாங்க. இசை உடனே உன் கூட தானே விஷால் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இந்த ஒரு அன்பு பரிமாற்றங்களை பார்த்து சுபத்ராவும் அவங்க கணவரும் சந்தோஷமடைய, சிந்தாமணி எரிச்சல் அடைகன்னு ரொம்பவே அதை வந்து அப்படியே சர்க்கிள் பண்ணி வந்து காமிக்கிறாங்க. ஸோ இதுக்கு மேலே என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் பாரிஜாதம் சீரியலில் ஜீ தமிழில் காண தவறாதீர்கள். அண்ட் இது போல் சீரியல் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.